அதான் பொண்ணாச்சேம்மா, என்னை எப்படியாவது காப்பாத்து. முத்து மாமா கோவில காத்திருப்பாரு. நான் கோவிலுக்கு போகணும். ஐயோ, ஸ்வேதா, என்ன ஸ்வேதா? இல்ல, மாமா வந்தாதானே அந்த மணியை அடிச்சு சடங்கு நிறைவேற்ற முடியும். அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, முத்தரசு இங்க தானே இருந்தா? வெண்ணிலாவை தேடிக்கிட்டு இருக்காரு அத்தை. அதோ ரொம்ப நேரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. தேடிட்ட மாப்பிள்ள அவளை எங்கேயும் காணோம். என்னடா நம்ம கூடவே இருந்தா இப்ப எங்க போனானே தெரியல. ஐயோ, நம்ம மாட்டின மாதிரி வேற யாரும் பொதுக்குழியில சிக்காம இருக்கணுமே. அதான் ஏதோ அபசகுணமா குடம் விழுந்து நெல்லிஞ்சிருச்சு. நீதான் ஆத்தா பொறுத்து போய் எந்த தப்பும் நடக்காம காப்பாத்தணும். முத்தரசு, என்னடா பண்றது? முத்தரசு, சித்தி கூப்பிடுறாங்க. முத்தரசு, இங்க வாப்பா.
என்னப்பா எங்க போயிட்ட? இல்ல சித்தி, வெளியில திடீர்னு காணும், அதான் எங்கன்னு தேடிட்டு இருக்கோம். இங்கதான்ப்பா எங்கேயாவது பக்கத்துல இருப்பா. உனக்காக ஸ்வேதா காத்துட்டு இருக்கா பாரு. சீக்கிரமா அந்த மணி அடிச்சு முடிச்சு வைப்பா. என்னப்பா யோசிக்கிற? வெண்ணிலா தானே அவ என்ன? என்னாச்சு? என்னன்னு சொன்னாதானே தெரியும். ஏதோ கடிச்சிருச்சு போல. ஏதோ இங்க இங்க ஐயோ காட்டு. வலிக்குது மாமா. ஐயோ வலிக்குது. ஒண்ணு இல்ல ஸ்வேதா, ஒண்ணு இல்ல. வலிக்குது, கொஞ்சம் வலிக்குது. ஒண்ணு இல்லம்மா. ஏதோ தேனி கொட்டின மாதிரி இருக்கு. யாராவது போய் சுண்ணாம்பு எடுத்துட்டு வாங்க. இருமா, கொஞ்சம் பொறுத்துக்குமா. அம்மா என்னங்கம்மா? கொண்டா, இது பிடிப்பா. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சரியாயிடும். இரு இருமா, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவ்வளவுதான். பண்ணிக்கிட்டே இருக்கியே. நான் என்னத்த பண்றது? நான் வேணும்னா இதெல்லாம் பண்றேன். சரி, இப்பதான் எனக்கு சரியாயிடுச்சுல. இப்போ மாமா வர சொல்லி என்ன தூக்கி மணி அடிக்க வைங்க ப்ளீஸ். சரி சரி, எழுந்துரு. ஒரு நிமிஷம். முத்தரசு வாப்பா, ஸ்வேதாவை திரும்பவும் தூக்கு. அவ சரியாயிட்டா. அது முடியாதம்மா. தூக்குனா ஒரே தடவையில மணி அடிச்சிடணும். ரெண்டாவது தடவை அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்களுக்கு 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்து வாழ கொடுப்பன இல்லைன்னு சாமியே சொல்லிடுச்சு.
இதாம்மா சத்தியம். இல்ல இன்னும் ஒரு தடவை. நான் சம்பிரதாயத்தை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அத்தை வற்புறுத்த வேண்டாம். வாங்க நம்ம சாமி கும்பிட்டு போலாம். வாங்கடி. டேய் வெண்ணிலா எங்கன்னு பாரு, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? போய் பார்க்குறேன் மாப்பிள்ள. சித்தி உன்னை கூப்பிட்டாங்களே, அதான் அப்படியே. ஏதோ தப்பு நடந்துருச்சு. பூஜைக்கு தண்ணி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைக்காம போச்சு. இப்போ நான் மனசார வேண்டது என்னன்னா, என்னைக்கும் என் முத்து மாமாவும் ருத்ராவும் சந்தோஷமா இருக்கணும். வெண்ணிலா எங்க போயிட்ட? எங்கெல்லாம் உன்னை தேடுறது? கோயில் முழுக்க உன்னை தேடிட்டேன். அபிஷேக பூஜை கூட வராம அப்படி எங்க போயிட்ட? ஆமா இதென்ன உடம்பெல்லாம் சேரு? இல்லன்னு தண்ணி எடுக்க போகும்போது வழுக்கி விழுந்துட்டேன். அது அபசகுணம்னு ஒரு அம்மா சொன்னாங்க. அதான் சூலத்துல போய் எலுமிச்சை பழம் குத்த போனேன். ஐயோ இத பாரு, நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. அங்க உன்னை காணோன்னு முத்தரசன் பயங்கர டென்ஷன்ல இருக்கான். வா போலாம். ஏய் என்னாச்சு உனக்கு? என்ன கோலம் அது? எங்க போயிருந்த நீ? இங்கதான் மாமா பக்கத்துல. டேய் இத பாரு, அத பத்தி பேசல இப்ப நேரம் இல்ல. நீ பூஜை முடிய போது வெண்ணிலா கூட்டு போய் அவளை தூக்கி கோயில் மணி அடிக்க வை. டேய் வைத்திய கம்மி பேசிட்டு இருக்கறா. எல்லாரும் இருக்காங்க கோயில் முன்னாடி அது இதுன்னு. யாரா பைத்தியக்காரத்தனமா பேசுறா? நீதான். இத பாரு, நீ வெண்ணிலாவை 7 ஜென்மத்துக்கு ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்க. அதுக்கான குடிப்பின உங்களுக்கு இருக்குன்னு எல்லாத்துக்கும் புரிய வைக்க வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு. சும்மா சித்திலாம் பார்த்தாங்க அப்புறம். டேய் சித்தினா அப்புறம் சரியான கடுப்பாயிரும். இத பாரு, அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருந்தா அப்புறம் வாழ்க்கையில நீ சந்தோஷமா வாழ முடியாது. நீ சந்தோஷமா வாழணும்னா நீ தான் முடிவு எடுக்கணும். மனசுக்குள்ள வெண்ணிலா மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்கீல, அப்புறம் ஏன்டா அதை மறைக்கிற? அது இல்லடா. டேய் இதெல்லாம் நான் ஏன் உன்னை செய்ய சொல்றேன்னு உனக்கு புரியலையா? நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் செய்ய சொல்றேன். இத பாரு, நீயும் உன்னை ஏமாத்திட்டு பாவம் இவளையும் நீ ஏமாத்திட்டு இருக்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். டேய் நான் வேண்டாம் முத்து மாமா, உனக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா அது வேண்டாம். டேய் நீ சும்மா இரு. அவன் அதை புரியாம பேசிட்டு இருக்கா, நீயும் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. இத பாரு, நீ இப்ப இவளை கூட்டிட்டு போய் இவளை தூக்கி கோயில் மணி அடிக்க வைக்காட்டி உன் மனசுல இவ இல்லன்னு அர்த்தம். அப்புறம் ஆத்தா சொல்லிச்சு பூதம் சொல்லிச்சுன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஆஸ்பத்திரியில இவளோட புருஷனை கையெழுத்து போட்டியே, அதுக்கும் எந்த அர்த்தமும் இல்லாம போயிருண்டா. டேய் இவ்வளவு சொல்ற இன்னும் தயங்கி நின்று இருக்க பார். டேய் நீ தயங்கி பாவம் அவளை மனசுல உள்ள கொண்டுட்டு இருக்கடா. ஒருத்தர் கூட இப்ப வரைக்கும் மணி அடிச்ச மாதிரி தெரியலையே. ஆமா அத்தை, அது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. இதுக்கு பெரிய சக்தி வேணும்னு தோணுது. எல்லாரையும் இனம் புரியாத ஏதோ ஒண்ணு தடுக்குது. சில பேரால அடிக்க முடியல, சில பேர் கிட்ட போய் விழுந்துடுறாங்க. உண்மையிலேயே இதை அடிக்கிறதுக்கு அவங்க விதியிலேயே குடுப்பன இருக்கணும் போல இருக்கு.